இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இல்லாத ஒரு இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி ஒரு ஒரு காருக்கு மேல ஏறியோ அந்த ஆரவாரத்தோட இருந்தது இல்ல. மேபி தேர்தல் விதிமுறைகள் இதுக்கப்புறம் அமலாக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவர் அங்கிருந்து தன்னுடைய அரசியல் பிரச்சாரம் மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத காட்டிட்டாரா? நான் சொல்லட்டுமா ஒண்ணு, செந்தில் பாலாஜியை குறுக்கிட போகுவது சிபிஐ என்ற உற்சாகத்தில் தான் அவர் ரூப் டாப்ல இருந்தார். செந்தில் பாலாஜியை குறுக்கி விட்டார் விஜய். நாளை செந்தில் பாலாஜி கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 29ஆம் தேதி மார்ச் மாசம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணுங்க சிபிஐ கோர்ட்ல. இன்னும் 10 நாள் இருக்கு தம்பி, இன்னும் 2 நாள் கூப்பிடுவாங்க. சில ஆவணங்கள் விஜய் கொடுத்திருக்காரு. போட்டோ 1, போட்டோ 2, போட்டோ 3, போட்டோ 4 அவங்க எடுத்திருக்காங்க. மேல இருந்து பஸ்ல இருந்து கரூர்ல பாடினார் பாருங்க, 10 ரூபா பாலாஜின்னு 8:43 பாடி இருக்காருங்க அன்னைக்கு. 8:45 அந்த படம் எடுத்திருக்காங்க. படம் அந்த 5 பேரையும் இன்ட்ரோகேட் பண்ணிட்டாங்க. அவெல்லாம் செந்தில் பாலாஜி ஆளு. அப்ப இந்த சிபிஐ வழக்கு விசாரணையில செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது ஒரு 70% சொல்லலாமா? 80%, 80%, 80%. எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனியா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் கிட்ட தனியா பேசியிருக்காங்க, விஜய் கிட்டையும் தனியா பேசியிருக்காங்க. போய் தமிழக போலீஸ் அதிகாரிகள் இன்க்ளூடிங் த சீஃப் செக்ரட்டரி, யூனியன் ஹோம் செக்ரட்டரி, அதாவது தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எல்லாம் மாட்டும் வந்து பாருங்க. ஒன்னே ஒண்ணு, அவர் அணுகுமுறையில் சின்சியரா இருக்காங்கிறத டெல்லி புரிஞ்சுக்குதுங்க. சில இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னிடமே அமித்ஷா சொல்லி இருக்கிறார், அவர் நியாயமான பர்சன் விஜய் எங்கிட்ட சொல்லியிருக்காரு 1 மாசத்துக்கு முன்னாடி. அமித்ஷா உங்களுக்கு நேர்ல பார்க்கும்போது இந்த விஷயத்த சொன்னார், விஜய் பத்தி சொன்னார். எல்லாம் என்னோட 5 பத்திரிகையாளர் தான், ஒருத்தர் இல்ல. He seems to be honest person. ஓ அச்சா லக்தா ஹை அப்படின்லாம் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை விஜய் அவர்களை கண்டிப்பாக நேசித்தது உண்மை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திரைமறைவில் பல சம்பவங்கள் நடந்தது உண்மை, அதை விஜய் அவர்கள் கூட ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார். விஜய் அந்த தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்றாருங்கிறது தான் பாஜகவிற்கு வருத்தம். டிஎம்கே 35 சீட் வரா தம்பி, ஏதி வச்சுங்க. பேப்பர் இருக்குதான் கையில, இப்போ ஏதுங்க பாப்போம். 35 ஏதி என்கிட்ட காமிங்க. டிஎம்கே 35 தொங்கு சபை வரும். தமிழ்நாட்டில் திமுக என்பது இருக்காது. காமிங்க, அது எனக்கு காமிங்க பாப்போம். இத 5ஆம் தேதி நான் போட்டு பார்க்க போறேன், பார்க்கலாம் தம்பி. அதான் வெரி குட், வெரி குட், வெரி குட். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். நமஸ்தே, வணக்கம். இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இல்லாத ஒரு இப்போ இங்க தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி ஒரு காருக்கு மேல ஏறியோ அந்த ஆரவாரத்தோட இருந்தது இல்ல. மேபி தேர்தல் விதிமுறைகள் இதுக்கப்புறம் அமலாக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவர் அங்கிருந்து தன்னுடைய அரசியல் பிரச்சாரம் மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத காட்டிட்டாரா? நான் சொல்லட்டுமா ஒண்ணு, சொல்லுங்க சார். வாங்க, வழிக்கு வாங்க. அப்படி செந்தில் பாலாஜியை குறுக்கிட போகுவது சிபிஐ என்ற உற்சாகத்தில் தான் அவர் ரூப் டாப்ல இருந்தார். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு இதுங்க கிடையாது. செந்தில் பாலாஜியை குறுக்கி விட்டார் விஜய். நாளை செந்தில் பாலாஜி கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி இருக்கு. செந்தில் பாலாஜி கைது ஆவாரா இந்த கரூர் சம்பவத்துல? இன்னும் 2-3 டைம் கூடுவாங்க. இப்ப கூடுமா? 29ஆம் தேதி மார்ச் மாசம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணுங்க சிபிஐ கோர்ட்ல. இன்னும் 10 நாள் இருக்கு தம்பி, இன்னும் 2 நாள் கூப்பிடுவாங்க. சில ஆவணங்கள் விஜய் கொடுத்திருக்காரு. போட்டோ 1, போட்டோ 2, போட்டோ 3, போட்டோ 4 அவங்க எடுத்திருக்காங்க. மேல இருந்து பஸ்ல இருந்து கரூர்ல கீழே இருக்க இவர் பாடினார் பாருங்க, 10 ரூபா பாலாஜின்னு 8:43 பாடி இருக்காருங்க அன்னைக்கு. 8:45 அந்த படம் எடுத்திருக்காங்க. படம் அந்த 5 பேரையும் இன்ட்ரோகேட் பண்ணிட்டாங்க. அவெல்லாம் செந்தில் பாலாஜி ஆளு. புரியுதுங்களா? செந்தில் பாலாஜியினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் 5 பேர் கண்டுபிடிக்கப்பட்டனர். அந்த போட்டோ வந்ததுன்னா தம்பி, இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கேட்பாங்க இவங்க யாரு என்னன்னு. பதில் சொல்லலைன்னா இன்னைக்கு உட்கார வச்சிருவாங்க, நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. 29ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் இந்த ஃபைல் கொடுக்க சார்ஜ் ஷீட் போட போறாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக
செந்தில் பாலாஜி முதலிடம் பெறுவாரா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அப்பொழுது கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அப்ப இந்த சிபிஐ வழக்கு விசாரணையில செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது ஒரு 70% சொல்லலாமா? 80%, 80%. 80%. ஓகே ஓகே. அதுக்கான ஆதாரங்களை விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. போலீஸும் கண்டுபிடித்து விட்டது. தமிழக போலீசார் கூட சில பேர் விசாரணைக்கு கூப்பிட்டவர்கள் கூட செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக சொல்லி இருப்பது கூட அந்த கூட்டு வெளிப்படும். இனிமேல் தமிழக போலீஸ் அதிகாரிகள் இன்க்ளூடிங் த சீஃப் செக்ரட்டரி, யூனியன் ஹோம் செக்ரட்டரி, அதாவது தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எல்லாம் மாட்டுவாங்க பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மாட்டுதா இல்லையா பாருங்க. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வியா இருக்கும். இனி எந்திரிக்கவே முடியாது திமுக அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப எங்க போகுது? இப்ப மீடியால தானே இருக்குதுங்க திமுக. கிரவுண்ட்ல எங்க இருக்குதுங்க? எத்தனை கருத்து கணிப்புகள் வட இந்தியாவில். நான் வந்து டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சிக்கு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஸ்வீப்பிங், டிஎம்கே 35 சீட் வராது தம்பி, ஏதி வச்சுங்க. இன்னைக்கு ஒரு பேப்பர்ல இருந்தா பேப்பர் இருக்குது அவங்க கையில. இப்போ ஏதுங்க பாப்போம், 35 ஏதி என்கிட்ட காமிங்க. டிஎம்கே 35 இல்ல நான் சொல்றது ஏதுங்க? சொல்லுங்க சார். மே 4, 2027 தமிழகத்தை திமுக 35 இடங்கள் தான் பெறும். ஏதி வச்சுங்க நீங்க. தொங்கு சபை வரும். விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தாரே ஆனால் அதிமுகவும் விஜயும் சேர்ந்து கொண்டு 165, 170 இடங்களை பெறுவார்கள். தமிழ்நாட்டில் திமுக என்பது இருக்காது. காமிங்க, அது எனக்கு காமிங்க பாப்போம். இத வந்து 5ஆம் தேதி நான் போட்டு பார்க்க போறேன், பார்க்கலாம். பொதுமக்களிடையே சாராயம், மணல் கொள்ளை, போதைப் பொருள், பாலியல் கொள்ளை இதெல்லாம் வச்சுக்கிறதுனால தான் நான் சொல்றேன். சும்மா தமிழகத்தை ஊடகங்கள்லாம் வந்து மத்த கண்ணை மறைச்சதுன்னா சரியாயிடுமா தம்பி? அதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ ஆக மொத்தம் திமுக மண்ணை கவும். அதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும், தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் நெருக்கத்தை உண்டாக்குவார்கள் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். ஒன்று வர கொதிச்சு எரியுதுங்க. என்னுடைய கிளாஸ்மேட்ஸுங்க, என்னோட படிச்ச பையன், என்னோட ராம் பேர் சொல்ல வேண்டான்னு பாக்குறேன், அவன் சென்னையில் தான் இருக்காரு. ஒரு மருமகள், ஒரு மருமகன், 3 பேரையும் ட்ரக்ல ஊசி போட்டுக்கிறாங்க சார் தினம். அந்த மாதிரியான இடத்தை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் ஒழிக. என்னுடைய ஃப்ரெண்டை வந்து அப்படி பண்ணியிருக்காங்க சார். டாக்டர் இல்லோ டெய்லி டேக்கிங் இன்ஜெக்ஷன். என்னங்க இது? தமிழகமா? என்னங்க இது? போதைப் பொருளா? என்ன நடிச்சிருக்காங்க தமிழகத்தை? கேட்டா குஜராத்ல வருது அப்படிங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தை உங்களுக்கே ஓட்டு போட்டான், குஜராத்தை வந்து போட்டு போட்டான் உங்களுக்கு. எனக்கு இத்தனை வயசு ஆத்திரம் வரக்கூடாதுங்க. கொஞ்சம் உடம்பு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவ்வளவு துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு வட இந்தியர்கள், குறிப்பா டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எப்படி சித்தரிக்கிறாங்க? ஏன்னா இங்க காட்டுறது வேறையா காட்டுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து திமுக மீடியாவா இருக்கிறதுனால இங்க காட்டுறது வந்து திமுகவை பெரும் பிரபலமா பெருமையா பேசுறாங்க. ஆனா உண்மையிலே வட இந்தியர்கள், வட இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டை எப்படி பாக்குது, முக்கியமா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்த்து? போதைப் பொருளை பற்றி அதிகமாக கவலை கொண்டிருக்கிறது வட இந்திய ஊடகங்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 3 முறை இந்தியா டுடே, NDTV மற்றும் நியூஸ் 18 போன்ற தொலைக்காட்சிகள் சென்னையில் கருத்தரங்கம் நடத்தியது. அதில் தமிழக அரசாங்கம் 5 கோடி கொடுத்தது. மொத்தம் 3, 5, 15 கோடி கொடுத்திருக்காங்க. அது இருக்க இந்த 3 தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஒரு 15, 20 சீனியர் எடிட்டர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தனியா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் கிட்ட தனியா பேசியிருக்காங்க, விஜய் கிட்டையும் தனியா பேசியிருக்காங்க. போய் விஜய் கிட்ட பார்த்துட்டு வந்த அப்புறம் விஜயே சொல்லியிருக்காரு, யூ வெயிட் அண்ட் சி, ஐ வில் பி த கிங் மேக்கர்னுட்டு. அதை தான் நான் ரிப்பீட் பண்ணேன் உங்களுக்கு. ஏன்னா யார் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதுங்களும் எங்கிட்ட பேசுறாங்களே, எங்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க அவங்க எல்லாம். பல ஆசிரியர்கள், பல நிருபர்களுக்கு நான் கை கொடுத்து பணியை நிமித்த வைத்திருக்கிறேன். நான் அக்ரிடேஷன் கமிட்டி, லோக்சபா அக்ரிடேஷன் கமிட்டியில நான் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். ஆக மொத்தம் எல்லாருக்கும் பிரஸ் கார்டு கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க,
தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது என்று. எப்படி என்னுடைய சிறந்த மாணவன் நண்பன் அவனுடைய மருமகள் மருமகன் எல்லாம் போதைக்கு இருக்கு, அது மாதிரி எல்லாரா இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சாபம் விடாதுங்க தம்பி. நீங்க என்ன ஒண்ணா ஓட்டெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணத்துடைய சாபம் இருக்கு பாருங்க, அது திமுக ஓட விடும். விஜய் அவர்கள் வந்து சிபிஐக்கு போயிட்டு வந்த முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வீக்கான மாதிரி இருந்தாலும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கூட்டணி இல்ல, தனியா நிக்க போறோம் அப்படிங்கிற பலம் எந்த மாதிரியான புத்துணர்ச்சி விஜய் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு தூரேந்து இருக்கத்தான் நான் ஒரு விஜய் ரசிகன். அரசியலில் நான் 50 பேரை பார்த்திருக்கேன். டாப் மோஸ்ட் ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகியவனில் நான் ஒருவன். ஐயா எடப்பாடி பழனிசாமியுடன் பழகி இருக்கிறேன். ஸ்டாலின் ஐயாவை தெரியும். ஆனால் விஜய்க்கு ஒரு சின்சியர் பர்சன் தான் நான் நினைக்கிறேங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நீதி அரசுக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாடி ஒரு மாசம் கழிச்சு ஆன் ரெக்கார்டு வந்தாருங்க லைன்ல. சங்கீதா பற்றி நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுனாரு. எங்க உங்க குடும்பத்துல உங்க ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா தம்பி? இல்ல என் ஒய்ஃப் விட்டு நான் சும்மா இருப்பேன்னா? அதுக்கு தைரியம் வேணும். நான் தைரியத்தை காமிச்சார். ஆக மொத்தம் இந்த 3 படிக்கட்டுல பாத்தீங்கன்னா அவர் பாலிட்டிஷியன் இல்லை, சின்சியர் பர்சன்ங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சித்திரம் வெளியே வருகிறது. நாளைக்கு அரசாங்கத்துல வந்துட்டு ஊழல் செஞ்சாரோ இல்ல இது பண்றாரோ அது பண்றாரோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஆனா ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் வந்து சின்சியர் பர்சன் டு ஹிஸ் ரசிகர்கள் என்னுடைய கருத்துக்கள். விஜய் கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம். துணை முதல்வர் பதவி கிட்டத்தட்ட 60 சீட்டுகள் கொடுக்கறதா பேசப்பட்டுச்சு. கடைசி நேரத்துல இல்ல நான் தனியா தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் பொசிஷன் எடுத்திருக்காரு. இது எதனால, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது டெல்லியில அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை விஜய் அவர்களை கண்டிப்பாக நேசித்தது உண்மை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி காங்கிரசுக்கு ஒரு உரிமை இருக்கிறதோ, ராகுல் காந்தி பேச முடிந்ததோ, திரைமறைவில் பல சம்பவங்கள் நடந்தது உண்மை. அதை விஜய் அவர்கள் கூட ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அழுத்தம் இருந்தது என்று. இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் ஒரே ஒரு குறி என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அடியோடு புடுங்கி எறிவேன், உக்காடுக்கே பேங்குங்கா என்று ஹிந்தியில் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், நான் வேருடன் புடுங்கி எறிவேன் அந்த ஆட்சியை என்று. அவருக்கு பலம் தரும் வகையில் கடந்த ஏப்ரல் 2025 அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகும் கூட, அதற்கு பிறகு 180-200 தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்ததை தவிர பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல சூழ்ச்சிகள், அதாவது போதைப் பொருள்கள், சாராயம், பாலியல் கொள்கை, எங்க ஒரு 85 வயசு பாட்டிக்கிட்ட என்ன இருக்குங்க, அவனை போய் சீன்றாங்களே சார். அது ஒரு மாபெரும் அதையெல்லாம் ஒன்றிணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தான் அமித்ஷா நினைக்கிறார். அதற்கு விஜய் உறுதுணையாக இருப்பாரா என்று சில முயற்சிகள் நடந்தது உண்மைதான். யார்கிட்ட பேசினாங்கன்னு எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியலையே தவிர, பவன் கல்யாண் மறுத்து விட்டார், எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். ஆனால் அமித்ஷா ஆபீஸிலிருந்து மறுக்கவில்லை. இது வரைக்கும் என்னென்ன நடந்தது எங்களுக்கும் தெரியும் டெல்லியில. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், டெல்லியில் குறிப்பாக ஒரு 20-30 மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதிதினம் அவர்கள் வர்ணனை செய்யக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்க. சீனியர் மோஸ்ட் எடிட்டர்ஸ் அருணா கோஸ்வாமி, நவிகா குமார் போன்ற, ஆனந்த் நரசிம்மன், ராகுல் சிவசங்கர் போன்றவர்கள். பெருமையுடன் சொல்லுகிறேன், அதில் நானும் ஒருவனாக இருப்பதனால் என்ன திரைமறையில் நடக்கிறது என்று சில மோப்பம் பிடிக்க முடியும். 100% தெரியாது எங்களுக்கு, 5%, 10% தான் தெரியும். அதுல விஜய் வந்து அந்த தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்றாருங்கிறது தான் பாஜகவிற்கு வருத்தம். சீஃப் மினிஸ்டர்ஷிப் அவர்கிட்ட நிச்சயமாவே 25% ஓட்டு இருக்குது, யாரும் இல்லை, 30% கூட சொல்லலாம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நேயர்களுக்கு. 2026 பொது தேர்தல் மே 4ஆம் தேதி அன்று விஜய் 50 சீட் எடுப்பாரு. அதர் ஆப்ஷன் he may not get, ஒரு 5 சீட் வந்தா என்ன ஆகும்? 50 வந்ததுன்னா அதுல இருந்து நிறைய கட் பண்ணது பார்ப்பாங்க. ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி. 5 வந்ததுன்னா ஒரு நாள்ல தண்ணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவாங்க திமுக காரங்க. எல்லாருக்கும் ஒரு 5-10 கோடி கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுதான் நடக்க இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம்
பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிறது. அவர் 50 வந்துட்டுன்னு வச்சுங்க, ஹீஸ் அ கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் வரத்துக்கு அவருக்கு என்ன ரூரல் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் இல்லைன்னு பாஜக நினைக்குதுங்க. தப்பு பண்ணார்னா அந்த தப்புக்கு சமாளிக்க போறது விஜய் தான். திருப்பி சினிமாவுக்கு போயிடுவாரா, இல்ல திமுக கிட்ட கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி போயிடுவாரா? இன்னைக்கு ரஜினிகாந்தோட அறிக்கை ஒன்றை பார்த்தேன் காலையில், எப்படி அர்ஜுனா பத்தி பேசியிருக்காரு. சோ அது மாதிரி அவர் சரண் அடைஞ்சிருவாளா தெரியல. புரியுதுங்களா? சோ என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், நான் ஒரு 45 வருடம் தமிழக அரசியலை நேராக பார்த்திருக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்ல இருக்கிறேன். விஜய் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேர்ந்தால் அவருக்கு நல்லது, இல்லை என்றால் அவருக்கு ஆபத்து இல்லை, கெடுதல் தான் வரும். ஏற்கனவே கரூரை நன்னா ஃபேஸ் பண்ணிட்டார். சுப்ரீம் கோர்ட் வாஸ் வித் ஹிம். ஜனநாயகன் படம் நிதி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆள் போறது அவர் திமுக காரர். பாஜகவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு லீவ்ல போயிட்டாரு. எதுக்குங்க லீவ்ல போகணும்? பாஜக சொல்லி லீவ்ல 10 பேர்ல 1 பேர் போடுறதுன்னு ஏன் போடாத இருக்காங்க மத்திய அரசு? தவிர அவரை அரசியலிலிருந்து விளக்குவதை தவிர தனிப்பட்ட முறையில் சங்கீதா என்ற பெயரை பெண்மணியை வைத்துக் கொண்டு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் திமுகவினர். அவர்களுக்கு உள்ள இருக்கிறதுல வெளில யாரோ கொடுக்கறாங்க. அந்த அம்மாவே கொடுக்குதா, இல்ல திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு தெரிந்திருக்கிறதா, போலீஸ்காரர் கொடுக்கறாங்களா, பத்திரிகையாளர் கொடுக்கறாங்களா தெரியல. சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விஜயினுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது என்பதுதான் மத்திய பாஜக அமித்ஷாவுடைய எண்ணம். ஒரு 2 வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் வெற்றியை நோக்கி போறாரு, ஓகே, ஹி வில் பி கிங் மேக்கர். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறாரா? கரெக்டா சொன்னி. அதற்கு சில முன் உதாரணங்கள் கூட இருக்கிறது. தமிழகத்திலும் இருக்குது, தமிழகத்தை மாறியும் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி, அகில இந்திய அரசியல்வாதியை குறைந்தது என்னுடைய 45 வருட நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங்ல நான் பல நூற்றுக்கணக்கான எம்பிக்களையும் தலைவர்களையும் நேராக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸுடைய வெயிச்சு பண்ணி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு பீகார்ல பிரசாந்த் கிஷோருக்கு கிடைக்காத கூட்டம் கிடையாதுங்க. நல்ல கூட்டம் வந்ததுங்க. அவர் ஒரு அப்பர் காஸ்டா இருக்கிறதுனால அவருக்கு ஓட்டு விழலைங்க. ஓட்டு விழுந்தா கூட டெபாசிட் போயிடுச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை விஜய்க்கு வராது. இருப்பினும் அமோக வெற்றி பெற்றால் அந்த அமோக வெற்றியினுடைய ஒரு இலக்கை அப்ப திருப்பியும் ஏடிஎம்கே நீ தான் சீஃப், நான் தான் சீஃப் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஏடிஎம்கேக்கு 85 வந்துருச்சு, விஜய்க்கு 50 வந்தது. யார் முதலமைச்சர்? 2.5 வருஷம் வச்சுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அதை விஜய் இப்பொழுது ஆபத்தா வெற்றியா, இது நடுவில் ஒரு மிடில் பார்ட் எடுத்துட்டு போனார்னா அவருக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய மூத்த இந்த மாதிரி தலைமை நரசிம்மனால சொல்றேன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். He must take the advice of elders. தமிழ்நாடு அரசியல தம்பி 1967 நான் நேர பார்த்திருக்கேன். எனக்கு வயசு 75 ஆச்சுங்க. என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் சாணக்கியன் என்ற பத்திரிகை சுதந்திர கட்சிக்காக ஆரம்பித்திருந்தார். ராஜாஜியிடம் மிக நெருக்கமாக இருந்தவர். 1966-67 அவருடைய கூட நான் காஞ்சிபுரம் சென்றிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு நான் சின்ன பையனா இருக்கேன். அவ்வளவு தீவிரமான அரசியலில் என் குடும்பம் இருந்தது. என்னுடைய தகப்பனாரும் சுதந்திர கட்சியில் இருந்த அதிமுக டிஎம்கேக்கும் காயிதே மில்லத்திற்கும் உறுதுணையாக பாலமாக இருந்தவர் என்னுடைய தகப்பனார் மாரிசாமி என்று சொல்லக்கூடிய SS எம்பியுடன். அன்றிலிருந்து இன்று வரை பார்க்கிறேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு ஈர்ப்பு, மேக்னெட்டிக் பவர், கான்சென்ட்ரேட்டட் பவர் வேற எந்த தலைவருக்கு இல்லைங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். அதை அவர் பாராட்டிக்க கூடாது. அது he should not spoil his own image. உத்தேசமா எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு? அதுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டுச்சு சார்? தம்பி அழுத்தம் ஒண்ணுமே. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். நீங்க சொன்னீங்க சார் எங்க கரண்ட் கட்டு இங்க 3 மணிக்கு வாங்க சார், நான் வெளில போறேன்னு நான் சொல்றேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது ஒன்னும் அழுத்தம் கிடையாது. I understood your problem. நீங்க சொன்னீங்க தம்பி நான் 1:30 மணி மட்டும் இருப்பேன் சார். 12 மணிக்கு வச்சு ரெக்கார்டிங் 12 மணிக்கு முடிச்சிட்டோம். இது இஸ் நாட் அழுத்தம், இஸ் நாட் ப்ரெஷர், இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதை விஜய் புரிஞ்சுக்கணும். விஜய் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் தம்பி. மேலே இருந்தாருன்னா கஷ்டம் அவருக்கு. மேலே இருந்தான்னு வச்சுக்க திமுக கட் பண்ணிட்டு வாங்க. எத்தனை தான் பண்ணிருக்காங்க.
உங்களை இல்ல ஆனா ஆனா கூட்டணி மானசீக சேர்றதும் மானசீக ஒரு விதத்துல அவங்களுடைய அரசியல் வீரியத்தை ஒரு மாதிரி நீத்து போற செய்யற மாதிரி தானே சார். விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்று இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கலாம். அவர் கூட்டணி சேர்றதுனால அவருடைய அந்த கட்சியினுடைய கொள்கையோ அவருடைய கட்சியினுடைய வீரியமோ நீர்த்து போக வாய்ப்பு இருக்குல்ல. யாருக்கு இல்லைங்க. கடைசியில் அவருக்கு தோல்வி யாருக்குங்க? தோல்வி யாருக்கு? தோல்வி விஜய்க்கு தானே. அந்த நீங்களோ இல்ல நானோ தோல்வி கிடைத்த பிறகு இந்த ஆர்குமெண்ட் வச்சீங்கன்னா சரிப்பட்டு வராது. வார்னிங் பெட்டர். புயல் வருது நம்ம சொல்ல முடியும். புயல் வந்துட்டா சேதமாக்கிட்ட போயிடுச்சுன்னு 10 பில்டிங் இடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் பார்க்கணும். 1 2 அகில இந்திய அளவில் 65 முதல் 70 கோடி பேருடைய வாக்குகளை பெற்ற பாஜகவிடம் 7 வருடங்களாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு அரசியல் தெரியும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்றவர்கள்லாம் பார்த்திருக்காங்க, மகாராஷ்டிரா எல்லாம். அவர்கிட்ட ஒண்ணு நீங்க ஸ்டாண்ட் எடுக்கும் போது ஏதாவது ஒண்ணு உங்க கையில இருக்கணும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டுமே இல்லை. உங்களுக்கு சுத்தி இருக்கிறதுக்கும் கேடர் நிறைய பேர் இருக்காங்க, தலைவர் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ இத்தனை பிரச்சனை இருக்குது. அவர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் வேணும்னு சொன்னா வச்சுங்க தம்பி, he must need a senior politician with him. செங்கோட்டையன் எவ்வளவு நெருக்கமாக போய் அவர் சொல்றதை புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா தெரியல. டெல்லியில இருந்து உட்காந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அவர் அணுகுமுறையில் சின்சியரா இருக்காங்கிறத டெல்லி புரிஞ்சுக்குதுங்க. நான் சில இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னிடமே அமித்ஷா சொல்லி இருக்கிறார், அவர் நியாயமான பர்சன் விஜய் என்கிட்ட சொல்லியிருக்கார் 1 மாசத்துக்கு முன்னாடி. அமித்ஷா உங்களுக்கு நேர்ல பார்க்கும்போது இந்த விஷயத்த சொன்னார், விஜய் பத்தி சொன்னார். எல்லாம் என்னோட 5 பத்திரிக்காரர் தான், ஒருத்தர் இல்ல. he seems to be honest person. ஓ அச்சா லக்தா ஹை அப்படின்லாம் சொன்னார். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இது அதை நீங்க அகில இந்திய அளவில் அவங்க பாக்குறாங்க, நீங்க மாநிலத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க, அங்கெல்லாம் ஒரு கிளாஷ் இருக்குது. இந்த அமித்ஷாவையும் நரேந்திர மோடி அமித்ஷாவையும் ராகுல் காந்தியும் கிட்ட கொண்டு போன ஒரு விஜய் ராகுல் காந்தி பத்தி கடைசியில் அம்பேல் விட்டார். ராகுல் காந்தி திமுகவை விட்டார், மீதி எல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் அந்த அரசியலை புரிந்து கொண்டு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் விஜய்க்கு. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.